This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. கர்நாடகாவில் ஹசன் தொகுதி எம்பி பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் புகார்களும் விசாரணையும் தேர்தல் களத்தில் பாஜக கூட்டணிக்கு கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 14 தொகுதிகளில் தேர்தல் முடிந்துள்ள நிலையில் எஞ்சிய 14 மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் மே 7ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அரசியல் களம் விறுவிறுப்பாக மாறியிருக்கும் நிலையில் பாஜக கூட்டணியில் இருக்கும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்தில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் பேரன் பிரஜ்வல் ரேவண்ணா மீதான பாலியல் துன்புறுத்தல் புகாரும் அவரை பிடிக்க லுக் அவுட் நோட்டீஸும் அளிக்கப்பட்டிருப்பதும் அரசியல் களத்தை பரபரப்பாக்கி இருக்கிறது. பெண்களுக்கு நீதி வேண்டும் என்று இந்த விவகாரத்தை பரப்புரையில் எடுத்துச் செல்கிறது காங்கிரஸ். ಕೆಲವು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂನ್ಸಿலே எஸ்பெஷலி விமன் ஓட்டர்ஸ்ல இது ஒரு பெரிய குவெஸ்டனா இருக்கு. ஏன்னா நான் எப்படி சொல்றேன்னா, நாங்கெல்லாம் பிரஜ்வல் ரேவண்ணால பிஜேபிக்கு என்ன பாதிப்பு, ஜேடிஎஸ்க்கு என்ன பாதிப்பு, காங்கிரஸுக்கு என்ன லாபம், அதை பத்தி தான் பேசுறோம். அது ஃபேக்ட் இல்லை. இந்த 400 விமன் எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம் தானே. டிசம்பர் 2023 இது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு, லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட யாருமே எந்த டிசிஷனும் எடுக்கல. பிஜேபி இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், ஜேடிஎஸ் இருக்கலாம், எல்லாம் சும்மா தானே இருந்தாங்க இதுல. ஸோ மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த விமனுக்கு யார் ஜஸ்டிஸ் கொடுப்பா, எந்த பார்ட்டி ஜஸ்டிஸ் கொடுக்கும்? ಕೆಲವು நீங்க கூட அங்க பாப்பீங்க, விமன் தான் கேட்கறாங்க. பிஜேபிக்கு என்ன கம்பல்ஷன் ஜேடிஎஸோட இந்த அலையன்ஸ்ல இருக்க வேண்டியது. அது 2 சீட் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஜேடிஎஸோட நம்ம அலையன்ஸ் முடிஞ்சிருச்சு இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் சொன்னாங்கன்னா பிஜேபி கொஞ்சம் அதுல பெனிஃபிட் ஆகலாம். பட் பிரைம் மினிஸ்டர் இவருக்கு 14th ஏப்ரலுக்கு இங்க கேம்பெயின் பண்ணாரு, அவர் கூட ஸ்டேஜ்ல இருந்தாரு. இது ஒரு குவெஸ்டன். பிஜேபி கொஞ்சம் செட்பேக் ஆயிருக்கு. அது எவ்வளோ ஓட்ஸ்ல அது இம்பாக்ட் ஆகும்னு அது இன்னும் கொஞ்சம் நல்ல தெரியும். ஜேடிஎஸோட கூட்டணி வச்சது சாதகமா மாறதுக்கு பதிலாக அவங்களுக்கு பாதகமா போயிடுச்சு. ஈவன் ஜேடிஎஸ்க்கும் பாதகமா போயிடுச்சு. ஸோ ஜேடிஎஸ்க்கான எதிர்ப்பு, பாஜகவான எதிர்ப்பு, சிறுபான்மை தலித் மக்கள் அவங்களோட எதிர்ப்புகள், பெண்களோட எதிர்ப்புகள் எல்லாமே காங்கிரஸ்க்கு சாதகமா வந்திருக்கு. இந்த தொகுதி மட்டும் இல்ல, 14 தொகுதியில பெரும்பான்மையான இடங்கள் காங்கிரஸ் அடிக்கக்கூடிய ஒரு இருக்கு. இப்ப தார்வாட் ஆகட்டும், பீஜப்பூர் ஆகட்டும், குல்பர்க் ஆகட்டும், ஹாசன் ஆகட்டும், எல்லா இடத்துலயும் இப்ப ஹாசன்ல பாத்தீங்கன்னா எடியூரப்பாவுடைய பையன் இருக்காரு, இங்க முன்னாள் சீஃப் மினிஸ்டர். சோ டஃப் இல்லாம இல்ல, ஆனா நமக்கு களம் மிக மிக சாதகமா இருக்கு. 2019ஆம் ஆண்டு கூட்டணியின் மூலம் 25 இடங்கள் பெற்ற பாஜக இந்த முறையும் கூட்டணியை வலுப்படுத்த மதச்சார்பற்ற ஜனதா தளத்துடன் இணைந்தது. ஆனால் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுக்கு முன்பாக பிரஜ்வல் ரேவண்ணா மீதான வழக்குப்பதிவு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த விவகாரத்தில் 400 பெண்கள் பாதிக்கப்பட்டு இருப்பதாக ராகுல் காந்தி பேசியது விவாதமாக மாறியுள்ளது. அதேபோல் இந்த புகாரில் பிரஜ்வலை விசாரிப்பதில் தங்களுக்கு மாற்று கருத்து இல்லை என முன்னாள் முதல்வர் பசவராஜ் பொம்மை புதிய தலைமுறைக்கு ஹாவேரி தொகுதியில் பதிலளித்தார். Already SIT has been done by this government and let the truth come out, and if somebody has done a mistake, let them be punished. That is our stand. மாநில அரசின் சிறப்பு விசாரணை பிரிவு விசாரித்து வரும் நிலையில் வெளிநாட்டில் இருக்கும் பிரஜ்வல் ரேவண்ணா ஆஜராக 7 நாள் கால அவகாசம் கேட்டிருக்கிறார். தேர்தலுக்கு பிறகும் இந்த பிரச்சினை பாஜக கூட்டணிக்கு சிக்கலை ஏற்படுத்தவே வாய்ப்பு என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஷ்வாவுடன் ஹாவேரி மக்களவை தொகுதி ஹல்கேரி கிராமத்திலிருந்து செய்தியாளர் ராஜ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.